நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு. இந்த வசனத்தின் மூலம் ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் துன்மார்க்கமாக நடந்த அதை நிமித்தம் அவன் சம்பாதித்து வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தையும் இன்னும் ஐஸ்வர்யத்தையும் பார்த்து நம்ம ஆசைப்பட்டுறவோ இன்னும் அதை பார்த்து பொறாமை கொள்ளவோ கூடாது. ஏன்னா அவனுடைய முடிவும் ஆண்டவருடைய கரத்தில் இருக்குது, நம்முடைய முடிவும் ஆண்டவருடைய கரத்தில் தான் இருக்குது. நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக ஏசப்பா விரும்புகிற பாதைகளில் நடக்கும்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவோம். ஆனால் துன்மார்க்கமாக நடக்கும்போது ஆண்டவர் அவனுடைய முடிவை தலைகீழாக மாற்றி போடுவார். அது மட்டும் இல்லை, அவனுடைய முடிவு எரி நரகமாக இருக்கும். நம்ம ஏசப்பா காட்டுற பாதைகளில் பயத்தோடு நடக்கும்போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதித்து அதை நிமித்தம் நமக்கு பரலோக ராஜ்யத்தை கட்டளையிடுவார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஏசப்பா நம்மளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு எப்படி பயந்து நடக்கணும் அப்படின்னா, ஏசப்பா நம்மளை பார்க்குறாரு, நம்மளை எப்பவும் லிசன் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிற ஒரு பயம் நமக்குள்ளாடி உண்டாகணும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு கட்டளைகளையும் வேத பிரமாணங்களையும் படித்து அதன்படி நடக்கும்போது ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் கூட. இன்றைக்கி உங்களை கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுக்கு அர்ப்பணிங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.